அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடியை நிச்சயமாக முதலீடு செய்யும் என அமைச்சர் டி.ஆர். ராஜா சட்டப்பேரவையில் பதிலளித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரம் என்ன? இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில விவாதத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் தங்கமணி தமிழகத்திற்கு வர வேண்டும் என, அதாவது கூகுள் நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்றது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தினர் மரியாதை நிமித்தமாக பார்த்ததாக கூறினார்கள். அதில் 15,000 கோடி ரூபாய் முதலீடு என்று சொன்னீர்கள், ஆனால் அவர்களும் மறுத்திருக்கிறார்கள். அது குறித்து விளக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் டி.ஆர். ராஜா, இதுவரை நாங்கள் தெரிவித்த அனைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தமும் உறுதி செய்யப்பட்டது. இதை தாண்டி ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திடமும் போடப்பட்டுள்ள ஒப்பந்தம் நிச்சயமாக தமிழகத்துக்கு வருவதாகவும் அது உண்மையானதாகவும் ஃபாக்ஸ்கான் பல நிறுவனங்கள் வைத்திருக்கிறது. அதுல ஒரு சிலர்கள் கேட்டிருப்பது என்பது வேறு நிறுவனம், அவர்களுக்கும் அதை மறுத்திருக்கிறாங்க. அதே போல அமெரிக்க இந்திய பிரச்சனையால் நாம் அரசியல் செய்யக்கூடாது என்றும் இதில் மத்திய அரசு எடுக்கும் முடிவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும், இந்த நேரத்தில் கூகுள் பிரச்சனையில் அதானியின் தலையீடும் உள்ளது. பக்கத்து மாநிலத்தின் முதலீட்டை குறை சொல்ல விரும்பவில்லை. கூகுள் சீனாவில் இல்லை, எனவே ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தெரிவிப்பதை சரியாக பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் 15,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளது எனவும் பேரவையில் அமைச்சர் டி.ஆர். ராஜா தெரிவித்தார். மேலும் அவையில் இல்லாத சிலர் அவ்வப்போது நமக்கான முதலீடு குறித்து தவறாக பேசுகிறார்கள். இதனை கொச்சைப்படுத்துவது பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையில அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வந்துள்ளது. எனவே மத்திய அரசு அதனை தெளிவுபடுத்தி இருப்பதாக அமைச்சர் டி.ஆர். ராஜா இது தொடர்பாக பேரவையில் விளக்கம் அளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.